இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஏன்டா பொம்பளை பிள்ளைய சுதந்திரமா வேலைக்கே போக முடியாத ஒரு நாட்டுக்கு வாழ்த்துக்கள் சொன்னா என்ன சொல்லலைனா அப்படின்னு நான் கேட்கல. நம்ம இந்தியால உயிர்களை காப்பாற்றக்கூடிய இடத்துல இருக்க டாக்டர்களும் அதுக்கான படிப்பு படிக்கிறவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. This independence we are feeling that we are not at all safe and actually we the women are not at all independent. I am a mother of another girl child. So how I will send my daughter to anywhere to learn? நம்ம இந்தியாவே தலகுனியணும். இப்ப நான் மேட்ருக்கு வரேன். இந்த கொல்கத்தால ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த சம்பவத்தை பத்தி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளே ஆல்ரெடி பேசியிருந்தோம். அதோட அப்டேட் வந்திருக்கு. ரொம்பவே கொடூரமா. அதுலயும் ஆல்ரெடி இந்த சஞ்சய் ராய் அப்படின்ற ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் தான் பண்ணியிருக்க கூடும் அப்படின்னு இப்ப பிரேத பரிசோதனையில தெரிய வந்திருக்கு. அது ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம். அதுவும் கொடூரமா பண்ணி அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. 150 கிராம் ஸ்பெர்ம் வந்து அந்த பொண்ணோட பிறப்புறுப்புல இருந்து. இன்னொரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான பொறுப்புல உள்ள யாரோ இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க. அதனாலதான் அந்த பொண்ணு இறந்த உடனே நைட்டே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போன் பண்ணி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுன்னு போய் சொல்லியிருந்தாங்க. பிரேத பரிசோதனை எல்லாம் பண்ண வேணாம்னு வலியுறுத்தி இருக்காங்க. அதையும் மீறி பண்ணதுல தான் இந்த விஷயம்லாம் தெரிய வந்திருக்கு. அந்த பொண்ணு இறந்து கிடந்த செமினார் ஹாலுக்கு பக்கத்துல உள்ள எல்லா ரூமையும் ரெனோவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே இவங்க இடிச்சதை விட எங்கேயோ பெருசா இடிக்குதுல.